மக்காவிலிருந்து பேசுகிறேன். இதுதான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இருந்த பகுதி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இங்கிருந்து தான் மிஅராஜ் என்ற பயணத்தை அல்லாஹு தஆலா மேற்கொள்ளச் செய்தான். அந்த முபாரக்கான இடத்திலிருந்து ரஜபு பிறை 27 என்று இன்றைய தினம்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியில் தங்கியிருக்கும் பொழுது வானவர் குமான் ஜிப்ராயில் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை அணுகி மலக்குமார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கல்வை ஜம்சம் நீரால் ஆபரேஷன் செய்து பிறகு புராக் என்ற வாகனத்தின் மூலமாக இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை, பிறகு பைத்துல் முக்கத்தஸிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹுடைய அரிசிக்கு சென்று அல்லாஹுவை தரிசனம் செய்து நரகத்தை சொர்க்கத்தை எல்லாம் பார்த்து வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். இந்த பகுதியில்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த இடத்தில்தான் அந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் துவண்டு போய் கவலையில் இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத் அல்லாஹுடைய திருத்தூதருக்கு பக்க பலமாக ஆறுதலாக இருந்த மனைவிகளில் முதல் மனைவி கதீஜா அம்மா அவர்கள் வஃபாத், அது ஒரு பேரிழப்பு அல்லாஹுடைய தூதருக்கு. சச்சா அபு தாலிப் அவர்கள் வஃபாத், அதுவும் ஒரு பேரிழப்பு அல்லாஹுடைய தூதருக்கு. இந்த 2 பேரிழப்புகளையும் பெருமானார் அவர்கள் தாங்க முடியாமல் கவலையில் இருந்தபோது தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கும் சரியான மார்க்க வரவேற்புகள் இல்லை. அங்கும் அல்லாஹுடைய தூதருக்கு மிகப்பெரிய சோதனை. இந்த 3 பேரிடியான சோதனைகளுக்கு மத்தியிலே பெருமானார் அவர்கள் இந்த ரஜபுடைய பிறை 27 இந்த பகுதியில் அவர்கள் உம்மு ஹானி அம்மா அவர்களுடைய வீட்டில் துயில் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அதிசய சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் இந்த இடத்திலிருந்து தான் துவங்கப்பட்டது. அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரை இந்த இரவு பயணத்தை மேற்கொண்டார்கள். அதில் பல நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த சிறப்பான இந்த நிகழ்வு நடைபெற்ற இந்த நிகழ்வின் துவக்கம், இந்த பயணத்தின் துவக்கத்தினுடைய இந்த இடத்தில் அமர்வதன் மூலமாக எல்லா மக்களுக்காக இறைவனிடத்திலே துஆ செய்கிறேன். இறைவா, இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதருடைய மகிழ்ச்சியை, அல்லாஹுடைய தூதருக்கு நீ அவர்களுடைய சோதனையை போக்கி அவருடைய மன உளைச்சலை போக்கி மகிழ்ச்சியை தந்த இறைவா, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பரக்கத்தின் காரணமாக, இந்த ரஜபுடைய பிற 27 காரணமாக எங்களுடைய மன உளைச்சல்களை எல்லாம் யா அல்லாஹ் போக்கி எதிர்வரக்கூடிய காலத்தில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தந்த அருள் புரிவாயாக. உன்னுடைய தூதருடைய ஹபீபுக்கு உன்னுடைய திருக்காட்சியை தந்து அவர்களை ஆனந்த பரவசம் அடையச் செய்ததை போன்று உன்னுடைய அருள் மலையை எங்கள் மீது புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான். இறைவா, ரஜபுடைய ஷஅபானுடைய இந்த சிறப்பான மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக. வபல்யகனா ரமலான், ரமலானை எங்களுக்கு எத்தி வைப்பாயாக. நோய் நொடிகளை விட்டும் எல்லா பாதுகாத்து அருள் புரிவாயாக.